பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தால் நன்றிகளும் ஸ்தோத்திரங்களும் இருக்கிறோம். கர்த்தர் உங்களை மேலும் மேலும் ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதத்தை பெறணும் என்று சொன்னால், இந்த செய்திகளை பார்த்த உடனே உங்கள் இதயம் திறக்கப்பட்டது, இது நிச்சயமாக என் வாழ்க்கையில் நடக்கும் என்று நீ விசுவாசிக்க கூடுமானால், நிச்சயமாக இந்த ஆசீர்வாதம் அப்படியே என் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுக்க போகிறார். விசுவாசிப்போமா? இந்த வேதத்தை வாசிப்போம். இந்த மாதத்தில் 1ஆம் தேதியாகவும் கொடுத்த செய்தியை பார்க்கும்போது, உபாக புத்தகத்தில் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை படிப்போம். அது நீங்களும் இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை வைத்து கொண்டிருந்தால், இந்த வசனத்தை எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த ஆசீர்வாதத்தை நீ விசுவாசிக்க கூடுமானால் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்ய போகிறார். படிக்கிற கேளுங்க. வேதம் இருபுறம் கருக்குள்ள பட்டயம் வச்சு கொண்டிருந்தால் நீங்களும் எடுத்துக்கொள்ளலாம், கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. படிக்கிற கேளுங்க. நீங்கள் சுதந்தரிக்க போகின்ற தேசத்திலே மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம், அது வானத்தையும் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம், அது உன் தேவனாய் கர்த்தர் விசாரிக்கின்ற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிய மட்டும் எப்போதும் உன் தேவனாய் கர்த்தர் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கிறார். இந்த வருஷ துவக்கத்தில் முடிவு வரைக்கும் என்ன இருக்குமோ என்று நிறைய பேர் கலக்குவாங்க. இந்த மாதத்தில் அது டைரக்டாக ஆண்டவர் உங்களுக்கு அழகாக சொன்னார். நீ தங்கியிருக்கிற தேசமே ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம் என்று அழகாக 11ஆவது சொல்கிறார். நீ சுதந்தரிக்கின்ற தேசத்திலே மலைகளும் பள்ளத்தாக்குள்ள தேசம், அது வானத்தை மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். அப்போது நம்ம தேசத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆசீர்வாதத்தை வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமாக இந்த மாதத்தில், இப்போ நம்ம ஏப்ரல் மாதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய உஷ்ணத்தில் ஓடி அலைந்து கொண்டு இருந்தோம். மே மாதம் என்ன நடக்கும்? மே 1ஆம் தேதி ஆசீர்வாதமான வானத்தின் நட்சத்திரங்களை திறக்கத்தக்க சங்கீத புத்தகத்தில் 78ஆம் சங்கீதம் 23ஆம் வானம் திறக்கப்படுகிறான். வானம் திறப்பது போல வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதங்கள் திறந்து கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். நீ விசுவாசிக்க கூடுமானால் ஒரு வார்த்தையை சொல்லப்படும் போது அது முதல்ல விசுவாசிக்கணும். கடவுள் சொல்ல வந்த இடத்தெல்லாம் மோசே கேட்டதை பயனுள்ளதாக அவர் தொடர்ந்து பயணித்தார். அதனால தான் அநேக காலங்கள் கடந்து வந்தாலும் அந்த இஸ்ரவேல் மக்களை மீட்டு வரக்கூடிய காலங்கள் பார்க்கும்போது பலவிதமான இன்னல் போராட்டங்கள்லாம் அவர் வாழ்க்கையில் நேரிட்டது. எத்தனை அதிசயங்கள் நடந்தாலும் ஒரு பகுதியில் அவருக்கு விரோதமாக செயல்பட்டு கர்த்தருக்கு விரோதமாக அநேக காரியம் நடந்தது. அப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இங்கே உபாகம் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தையும் 12ஆம் வசனம் படிக்கப்படும் போது, இந்த மாதத்தில் வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுத்திருக்கிறார், நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். அப்போ ஆண்டவர் சொல்லப்படும் போது, நீங்கள் சுதந்தரிக்கின்ற தேசம் மலைகளும் பள்ளத்தாக்குடைய தேசம், அது வானத்தையும் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். நம்ம தேசத்தில் மழை தண்ணீர் வானத்தில் திறக்கும் போது அநேகருக்கு நீரோட்டத்தை, இன்னைக்கு தண்ணி இல்லாத தவிக்கிற ஒரு பக்கம் இல்லையா? என்னன்னு பார்த்தோன்னா, இன்னும் துவக்கி இதை மே மாதம் கூட இப்போ தான் துவக்க போகுது. பல இடங்களில் தண்ணி வரலைன்னு சொல்லி பல பிரச்சனைகள் போய் கொண்டிருக்குது. ஆனால் கடவுள் இந்த மாதம் எப்படி சொல்கிறாருன்னா, மழை இல்லாத, அதாவது எங்கள் வழிகாட்டில் தண்ணி புறப்பட்டு வரல அப்படின்னு. ஆனால் அழகாக இருக்கும். நம்ம நேற்று தினத்தில் ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்ளும் போது ரொம்ப அழகாக அது வாசிக்கப்பட்டது. 2 ராஜ்யங்கள் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் போது அழகாக ஒரு வசனம் சொல்வார். நீங்கள் கூட விசுவாசித்தால் உங்களுக்கும் கர்த்தர் அந்த வார்த்தையை அதிகாரபூர்வமாக கொடுத்து ஆசீர்வதிப்பார். அப்போ கடவுள் எப்படி சொன்னால் இஸ்ரவேல் மக்களுக்கு அங்கேயும் அதை சொல்கிறார், இங்கேயும் ஒரு வித்தியாசமாக சொல்லுவார். அப்படி சொல்கிறாரு. ரொம்ப அழகாக இருக்கும் அந்த வசனத்தை படிக்கப்படும் போது. அப்போ விசேஷமான காரியங்கள் எங்கே கண்டடைகிறோம் என்று சொன்னால், கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக நீ மாற போகும்போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெருகி கொண்டே இருக்கும். அப்போ கடவுளிடத்தில் என்ன ஆசீர்வாதம் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்? அப்போ என்ன ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய தடைகள் ஏற்படுகிறது பார்க்கும்போது, இங்கே தேசத்தில் கூடிய சூழ்நிலையை தேவன் சொல்லி காட்டக்கூடியதாக காணப்படுகிறது. அப்போது நீங்கள் சுதந்தரிக்கிற தேசத்தில் மலைகளும் பள்ளத்தாக்குகளையும் தேசம், அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்க தேசம் அப்படி என்றார். அப்போது நீரோட்டத்தை கொடுத்து ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்று சொன்னால், அப்போ இஸ்ரவேல் மக்களை இங்கே காணப்படும் போது 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் இதே காரியத்தான் கொஞ்சம் சொல்லுவார். காற்றை காண மாட்டேன், மழையை காண மாட்டேன், மழைக்காலில் தண்ணி புறப்பட்டு வரும். அதுதான் நான் விசுவாசமே. இப்போ காற்றும் காண மாட்டேன், மழையும் காண மாட்டேன், மழைக்காலில் தண்ணி வர எப்படி வரும்னு யோசிப்பான் இல்லையா? நான் நம்புகிறான் பாருங்க ஆண்டவர்.
அதனுடைய வார்த்தையை நம்புகிறான் யோசேப்பு. அப்போ நம்பப்படும் போது அந்த வார்த்தையின்படியாக என்ன பண்ணுறாரு? கத்தரை கட்டளை இருக்காரு. என் தேவனாக கத்தர் ஒவ்வொரு காரியங்களும் அழகாக சொன்னபடி செய்து முடிக்கிற தேவனாக. அதுதான் இந்த மாதம் என்னவா இருக்கும் நீங்கள் நினச்சிருக்கீங்க? என்ன வாக்கு தத்துவத்தை நம்ம இன்னைக்கு தேசத்துக்குள்ளே என்னவா நடக்க போகுது? இந்த மாதம் மே மாதம் துவக்கியாச்சு, என்ன நடக்குன்னு பயப்படாதீங்க. உங்களை பார்த்தா ஆண்டவர் சொல்கிறார். 2வது வார்த்தை படிக்கிறேன், 12ஆம் வசனத்தை படிக்கிறேன். அதாவது உபாகத்தில் 11ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தை படிக்கிறேன். அது உன் தேவனாய் கர்த்தர் விசாரிக்கின்ற தேசம், வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்போதும் தேவனாய் கர்த்தருடைய கண்கள் அது மேல் வைக்கப்பட்டிருக்குமா. எப்போதும் இருக்கான். நீ கையிட்டு செய்கிற வேலைகள் மேலே இருக்கலாம், நீ பண்ணுற பிஸ்னஸ் மேலே இருக்கலாம், நீ விதைக்கிற அறுவடையாக இருக்கலாம், நீர் மேலே இல்லையா, அநேக காரியத்தை நீ எதெல்லாம் செய்வியோ நான் அதை விசாரிக்கிறேன்னா இருக்கிறேன்றார். முதல்ல பார்க்கும்போது நீங்கள் சுதந்திரிக்கும் போகின்ற தேசமும் மலைகளும் பள்ளத்தாக்கும் உள்ள தேசம், அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசமாக காணப்படுகிறது. அப்போ நம்ம இருக்கிற தேசத்தில் என்ன பண்ணோம்? நம்மளை சுற்றி ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். வானத்தின் மெய்யாகவே சங்கீத புத்தகத்தில் 78ஆம் சங்கீத அங்கே வாசிக்கும் 23ஆம் வசனத்தின்படி வானத்தை திறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம படிக்கிறோம். இப்போ விசுவாசிக்கணும் இல்லையா? முதல்ல நம்பணும் இல்லையா? நம்ம நம்புறது கிடையாது. சில வார்த்தைகளை நம்புறோமான்னு கேட்டால் நிச்சயமாக நம்புறது கிடையாது. அப்போ நம்பாத நிமித்தமாக நம்ம எடுக்கிற முயற்சியும் தோல்வி அடைந்து போகிறோம். அப்போ கடவுள் இங்கே சொல்கிற வித்தியாசத்தோடு இன்னும் யாத்திராகத்தில் படிக்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும். அந்த வசனம் 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை படிக்கிற பாருங்க. உன் தேவனாய் கர்த்தர் செய்தி கொடுப்பாராக, அவர் உன் அப்பத்தையும், நல்லா பாருங்க, உன் தேவனாய் கர்த்தருக்கு செய்தி கொடுங்க, அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியில் உன்னிலிருந்து விலக்குவார். வியாதியை நம்ம இடத்துல இருக்கும். பல வியாதியை கொடுத்து பேசி கொண்டு இருப்போம் இல்லையா? இன்றைக்கி எத்தனை பேர் ஒரு பக்கத்தில் வியாதியை எப்படி தான் விலைக்கு போவோம் என்று கணக்கு போட்டிருப்பாங்க. இப்படி தான்மா காலம் ஃபுல்லாக நம்முடைய வாழ்க்கை, நம்ம வாழ்வாதாரத்தில் ஒரு பரிபூர்ணம் இல்லாத இருக்குது. சரீரத்தில் வேதனை மட்டும் வந்துச்சுன்னு வச்சுங்க. யோபுடைய வாழ்க்கை போல தான் நிறைய பேர் வாழ்க்கையை கொடுத்து பார்க்கும்போது யோபுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் யாரும் படிக்க மாட்டாங்க. அப்போ பார்த்து நான் யோபுடைய வாழ்க்கையின் வாழ்வாதாரத்தை பார்க்கும்போது தன் சரீரத்தை கீறி கொள்ளக்கூடிய போல எப்படி எரிச்சல் அடையுதோ அப்படி ஒரு சரீரமாக இருக்கத்தக்க இருக்குது. அப்போ யோபுடைய வாழ்க்கையில் எப்படின்னா அநேகருடைய ஆசீர்வாதம் இழந்து போன பிற்பாடு அவன் தள்ளப்பட்ட கல்லாக கர்த்தர் அவனை மூலக்கல்லாக மாற்றக்கூடிய விசுவாசத்தை கொடுத்திருந்தார். அப்போ அந்த விசுவாசம் இருக்கணும். உனக்கு கூட விசுவாசம் இருந்தால் எத்தனை விதமான பலவீனத்தின் கிரிகளை கொடுத்து யோசித்து கொண்டிருந்தாலும் நீ நம்பிக்கையோடு இருந்தால் கர்த்தர் என்ன பண்ணுவார்? அவனை ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராக இருப்பார். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார் பாருங்க, உன் அப்பத்தையும், நல்லா இருக்கும், அது வாசிக்கிறேன் பாருங்க. என்ன யாத்திராக 23ஆம் 25ஆம் வசனத்தை படிக்கிறேன். உன் தேவனாய்க்கு கர்த்தர் செய்தி கொடுப்பதாக, அவர் உன் அப்பத்தையும், நல்லா இருக்கும் அழகாக, உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதி உன்னிலிருந்து விலக்குவார். அப்போது அப்பத்தன் தண்ணியை கொடுப்பது மட்டும் இல்லை, வியாதி உன்னிலிருந்து விலக்குவார் என்ற உறுதியான நம்பிக்கையோட வார்த்தைகளாக இருக்கிறது. இன்றைக்கி எத்தனை விஷயத்தை கொடுத்து நம்ம இப்படி விழுந்து கிடக்கிறோம், எழுந்துக்க முடியாது என்று சொல்லும். நீ வியாதிப்பட்டு கிடந்தாலும் சரி, கடன்பட்டு கிடந்தாலும் சரி, மனக்குழப்பத்தோடு இருந்தாலும் நிச்சயமாக இந்த மாதம் உனக்கு ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கற்றுக் கொடுக்க போகிறார். பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளே, எத்தனையோ வசனங்கள் தேவன் நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். அப்போ இதை என்ன ஒரு விஷயத்தை எனக்கு பிடிக்கும், அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதி உன்னிலிருந்து விலக்குவேன்றார். இன்றைக்கி என்ன போராட்டம்னு சொன்னால், ஒரு பகுதி வியாதியால் பாதிக்கப்பட்டவங்க தான் அநேகமாக இருக்கும். பணம் இருக்கும், நிம்மதி இல்லை. குடும்பத்தில் எல்லாரும் ஒருவருக்கு சந்தோஷப்பட முடியாத ஒரு வியாதியை தாக்கப்படும். அப்போ தாக்க முடியாத இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம எப்படி வாழ போகிறோம் என்று கணக்கெடுத்து பார்க்கப்படும் போது நம்ம ஒன்று தான் செய்யலைங்க, மறுபடியும் உங்களை ஞாபகப்படுத்த சோத்திர பலிகளை செலுத்துங்க. 2 ராஜாக்கள் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் படிக்கப்படும் போது ஒரு விசேஷமான காரியத்தில் அங்கேயும் இதே பிரச்சனை தான், தண்ணீர் இல்லாத ஒரு குழப்பம், சஞ்சலம். அப்போ கர்த்தர் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்த சொல்லிக்கிட்டே போகலாம் இல்லையா? ரோமேயருக்கு கூட ஒரு 5ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்கள். முழுமையாக வரக்கூடிய தண்ணீரை கொடுத்து அப்படியே வழக்காட்டில் தண்ணீர் கொண்டு வந்து பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். அப்போ இங்கே என்ன சொல்கிறாரு, அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட விசேஷமான காரியங்கள், உன் தேவனாய் கர்த்தர் செய்தி கொடுப்பீர்களாக, அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதித்தது மட்டுமல்ல, உன் அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிப்பேன், வியாதி உன்னிலிருந்து விலக்குது. இப்படி வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
யாத்திராக்கள் சொல்லக்கூடிய விஷயத்து அங்கு உபாகத்தில் வாசிக்கப்படும் போது ஒரு வித்தியாசமாக இருக்கிறது. அப்போ ஒரு மனிதனுக்கு செய்ய வேண்டிய ஆசீர்வாதங்கள் தெளிவாக திட்டமாக வைத்திருப்பார். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் இல்லையா? அப்போ அந்த வசனத்தை படிக்கப்படும் போது எப்படின்னா, இன்று முதல் என்ற வார்த்தைக்கு ஒரு அழகாக இங்கே உபாகம் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம் போது வருஷ துவக்கத்தில் முடிய மட்டும் எப்போது அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள என்ன பண்ணுவோம்? சோத்திர பலிகள் இடுவோம், தேவ சமூகத்தில் ஜெபிப்பவர்களாக மாறுவோம். பரிசுத்த ஓய்வு நாளில் ஒரு நாளும் தடைபடாமல் கடந்து பயணித்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்ம இருக்கிற தேசம் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாக காணப்படும். நம்ம எல்லை முழுவதும் தேவன் பராமரித்து பாதுகாக்கிற தேவனாக இருப்பார். அப்போ எது இழந்தோம் என்று நினைக்காதீங்க. எதை தேவன் ஆசீர்வாதத்தை சொன்னார் நினைத்து பாருங்க, அவர் சொன்னபடி செய்து முடிப்பார். தாமதிக்கும், ஆனால் போய் சொல்லாது. நிறைய விஷயம் அப்படி தானே, தாமதம் வந்ததுமே போய் சொல்கிறாரு, நமக்கு சொன்னது சரியாக. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஈஸியாக மாற்றுவோம், நல்லா பேசிய. இன்றைக்கி ஒரு மனிதனை கூட கேட்டேன், ஒரு குடும்பத்துக்கு உதவி செய்யும்படி நாங்கள் கடந்து போய் ஒரு சாப்பாடு கூட வாங்கி கடந்து கொடுத்து அவர் திருப்தி அடைந்து வந்தாலும் அவர் அவசரப்பட்டு சொன்ன விதங்கள், அதுக்கப்புறம் இப்படி பண்ணக்கூடாது மாற்றி பேசுகிற விதங்கள், இதுக்கு நடுவில் நான் ஒரு அதிகாரியை பார்த்து அவர்கிட்ட நான் பேசுகிறேன் அதே ஆஃபீஸில், இல்லை நீ கொடுக்க சொல்லுங்கள் பார்த்துக்கலான்னு அவர் சொல்கிறாரு. அப்போ கொடுக்க சொன்னவருக்கு பதிலாக கொடுத்ததும் இல்லை, அப்போ கொடுக்க சொல்லி பணம் கொடுத்த என்னென்னு எனக்கு சரியான பதிலும் கிடையாது. அப்போ என்னென்னு சொன்னால், இரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனை ஆசீர்வாதம் அவர் சொன்ன வார்த்தை கீழ்ப்படிந்து போனாலும் அவருடைய தந்திரங்களை என்ன பண்ணுறாரு, வெளிப்பாடுகளை. அப்போ கடவுள் இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கடவுள் எடுத்து வேலை செய்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் ஒருவன் செய்கிற தவறுகளை பார்த்தா எத்தனை வேலைக்காரனாக இருந்தாலும் சரி, அவன் செய்கிற தவறுகளுக்கு அவன் உறுதுணையாக கடந்து போய் பயணிப்பான். அப்போ இப்படிப்பட்ட மனிதர்களால் நம்மளை தொடாதபடி, இப்படிப்பட்ட மனிதத்தில் நாம் கடந்து போகாதபடி அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க ஆரம்பித்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த விண்ணப்பம் உனக்காக அவன் சொல்லி ஜெபித்தவனாக இருந்தால் அவன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் அடைந்து வரக்கூடிய காலங்களா இல்லை கர்த்தருக்கு சித்தமான இதே சபையில் கூட அவனை சாட்சியாக கர்த்தர் கொண்டு வருவான் என்று விசுவாசிக்கிறேன். இப்போ பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளே, எத்தனை குடும்பத்துக்கு கடந்து போவது கிடையாதுங்க. ஏன்னு எனக்கு தெரியல. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா அதிகாலை எழுந்த கடந்து பயணிக்கக்கூடிய ஒரு எண்ணங்கள் இல்லாத போச்சு. அப்போ மனிதன் தன்னுடைய நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தை தாறுமாறாக இருக்கிறது, தவறும் சுத்திகரிக்கப்படுவதில்லை, ஒரு ஒழுக்குத்தரமாக இல்லாத இருக்குது. அப்போ அநேக தடைகள் வர்ற காரணம் எங்கடான்னு பார்த்தா நம் நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தை தான். அப்படிப்பட்ட நாவிலிருந்து புறப்படாதபடி தேவனே சார்ந்திருக்கும். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கு மேலாக உனக்கு மட்டும் கேட்குற உனக்கு மட்டுமல்ல, என்னை மறைச்சி பேசுகிற எனக்கும் கர்த்தர் நிச்சயமாக செய்வார் என்று விசுவாசிக்கிறேன். மறுபடியும் அப்படி ஒன்று பார்க்கணும் சிந்திக்கணும் போது என் தேவனாய் கர்த்தர் பல தடைகளாக இருந்தாலும் படைகளை ஒட்டித்து இதுக்காக எந்த ஒரு பிரச்சனைகள் சொல்லத்தக்க இருக்கணும். ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஆசீர்வதித்து பெருகத்தக்க என் தேவனாய் கர்த்தர் கட்டளையிடத்தக்க பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தாலே இந்த வசனத்தை உங்களுக்கு போதிக்கிறேன். விசுவாசத்தோடு இருங்க, விசுவாசத்தோடு நம்புங்க, விசுவாசத்தோடு சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்க, விசுவாசத்தோடு நீங்கள் நினைப்பதற்கு வேண்டிக் கொள்ள மேலே ஆசீர்வதித்த கர்த்தர் உங்கள் சிரசு மேலே ஊற்றப்படுகிறார். உச்ச தலையிலிருந்து உள்ளங்கால் எல்லை முழுவதும் ஊற்றப்படுகிறார். அந்த ஊற்றப்பட்ட பிற்பாடு எதெல்லாம் இன்னைக்கு கலைஞை தவித்து கொண்டிருக்கிறோம் அத்தனைய கர்த்தர் புதிய புதிய காரியத்தை செய்ய போகிறார். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பதாக. ஜெபிப்போம். என் அன்பால் நேசிக்க நல்ல பிதாவின் கிருபைக்காக சோதரிக்கிறோம், வல்லமைக்காக துதிக்கிறோம். வருஷத்தின் துவக்கத்தின் முடிவு மட்டும் எப்போது என் கண்கள் ஆவிக்கொண்டிருக்கும் சொன்ன கர்த்தர் இருந்து பார்த்துக்கொள்ளும், அதிசயத்தை பெற்றுக்கொள்ளட்டும். சகலத்தை பொருட்படுத்தின தேவாதி தேவனுக்கு கோடானு கோடி சோதிராம் 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 சோத்திரகத்தாம் சகல கட்டோடித்து பரிசுத்தமாக்கும் நன்மைக்கு தொடரட்டும். பெரிய சொல்லிட்டான். ஆமென்.